மூன்றெழுத்ததனை மூன்றெழுத்ததனால் மூன்னெழுத்தாக்கி மூன்னெழுத்தை ஏன்னு கொண்டிருப்பார்க்கு இறக்கணன்குடைய அன்புருடோத்தமன் இருக்கை. மேலே சொல்றார், மூன்றடி நிமிர்த்து, மூன்றெழுத்த 3 அடி நிமிர்த்து, 3 அடிகளா ஓம்னு இருந்ததை நமஹா நாராயணாயான்னு நிமிர்த்து, மூன்றினில் தோன்றி மூன்றினில் மூன்றுருவானான். இப்போ 2 விஷயத்தை பகவான் தோற்றுவிக்கிறாராம். என்னன்னா ரொம்ப சுலமாக புரிஞ்சுட்டு இருப்போம். அவன் சேஷி, நான் அனன்யார்க சேஷன். அப்போ அவர் எனக்குன்னு இருக்கிற சேஷி. நான் சரணன், அனன்யார்க சரணாகதன். அவர் சரண்யன், அவர் சரண்யன், நான் சரணாகதன். நான் அனுபவிக்கிறவன், அவர் போக்கியம். அப்போ அவருக்கு எனக்கும் போக்தா போக்கியம் சம்பந்தம், அவருக்கு எனக்கும் சரணாகதன் சரண்யன்கிற சம்பந்தம், அவருக்கு எனக்கும் சேஷி சேஷங்கிற சம்பந்தம். இந்த 3 பெருமாள் நன்னா அந்த 3 பதங்களில் காட்டுறாராம். அதைத்தான் 3 அடி நிமிர்த்து மூன்றினில் தோன்றி மூன்றினில் மூன்றுருவானான். 3 அடிகளை நிமிர்த்தார்னா ஓம் இருந்தத்தை நமஹாநாராயணன் நிமிர்த்தார். இதோ திருவிக்கிரம பெருமான் உலகத்தை தாவிட்டாடோ இல்லையோ, அதான் 3 அடி நிமிர்த்து மூன்றினில் தோன்றி. இப்போ அந்த பெருமாளை சேவிக்கச்சே எந்த திருவடியால் உலகத்தை அளந்தானோ அது சேஷியினுடைய திருவடி, எந்த திருவடியால் உலகத்தை அளந்தானோ அது சரண்யனுடைய திருவடி, எந்த திருவடியால் உலகத்தை அளந்தானோ அதுதான் நாம் பரமபோக்கியமாக அனுபவித்து கைங்கரமன்ற திருவடி. என்னை திருவிக்கிரம பெருமானை சேவிக்கும் போது பூங்கோவலூர் தொழுதும் போது நெஞ்சே மந்திரத்தை மந்திரத்தால் மறவாதென்னும் வாழ்த்தியேல் வாழலாம் மடநெஞ்சமே. திருநெடுந்தாண்டா ஆரம்பத்தில் திருமங்கியாழ்வார் தன் நெஞ்சை துணை கூட்டினார். நெஞ்சேவா, உனக்கு திருமந்திரத்தினுடைய அர்த்தம் சொல்லித்தரேன் என்ன உட்காத்தினார். இப்போ நம்ம பார்த்தது ரொம்ப சுலபம்னு வச்சுக்கோ, அவ்வளோ வசதியாக சொன்னார் அவர். சொன்ன உடனே நெஞ்சு சொல்லித்து எல்லாம் நன்னா இருக்குன்னு நீர் கேட்குறதெல்லாம் சொல்கிறதெல்லாம், ஆனால் கண்ணுக்கு முன்னாடி இந்த திருமந்திரத்தை காட்டினீர்னா நான் புரிஞ்சு விடுவேன். நீ சொல்கிறீர் எத்தனை நாள் நாங்கள் நெஞ்சிலேயே எழுதிக்க முடியும் சொல்லுங்க. கண்ணுக்கு முன்னாடி காட்டுவீரார்னா வா திருக்கோவலூர் போகலான்னார். ஏன் அங்கே ஏதாவது திருமந்திரத்தை படமாக வரைஞ்சிருக்காளா? போனால் என்ன காட்டுவீர்னா இருக்கார், திருவிக்கிரம பெருமாள் இருக்கார். இந்த திருமந்திரத்தின் 3 பதத்தின் அர்த்தத்தை அவருடைய 3 பதத்தில் நான் வச்சு காட்டுறேன் வா. அவர் 3 அடி மண் அளந்தாரோ இல்லையோ, அந்த 3 திருவடிகளில் இந்த 3 அர்த்தத்தையும் காட்டுறேன். போன உடனே கீழ் திருவடியை காட்டினார், இதோ இதுக்குத்தான் அனன்யார்க சேஷன். மேல் திருவடியை காட்டினார், அதுக்குத்தான் அனன்யார்க சரணன். 3ஆம் திருவடி எங்கேன்னு கேட்குறார், அதுக்குத்தான் அனன்யார்க போக்கியன். இப்படித்தான் இந்த 3 திருவடியும் திருவிக்கிரம பெருமாளிடத்தில் இருக்கு பத்தியா. சரி, இவர் எதுக்கு இதெல்லாம் இப்போ மெனக்கட்டு இருக்காருனால், ஓ இந்த 3 குணம் ஆத்மாவுக்கு இருந்ததே, இதைத்தான் மகாபலி திருடின் பட்டான். இப்போ அவன் திருடின்னு போனான்னு வேற எத்தையுமே இல்லை. இப்போ பஷத்தோஹரத்துவம் திருடு போயித்துன்னு பார்த்தோமோ இல்லையோ, போனது இந்த 3 தான். இப்போ எங்கிட்ட இருக்கிற அனன்யார்க சேஷத்துவம் பழுத்து யாராருக்கோ சேஷன் சுதந்திரன்னு ஆரம்பிச்சுட்டேன். எங்கிட்ட இருக்கிற அனன்யார்க போக்கியத்துவம் பழுத்து கண்டதையும் அனுபவித்து கண்டதே காட்சின்னு வாழ ஆரம்பிச்சுட்டேன். எங்கிட்ட அனன்யார்க சரணத்துவம் பழுத்து அவன் திருவடிகளை உபாயம்னு பற்றவே இல்லை, பிடிக்கவே இல்லை. அப்போ பார்த்துட்டே இருக்கிறச்சே இந்த 3ஐயும் தொலைச்சிட்டேன்னு இல்லையோ, இந்த 3ஐயும் மீட்டு கொடுப்பதற்குத்தான் வாமன திருவிக்கிரமனுடைய அவதாரம். அதனால தான் ராமானுஷர் தான் அவதரித்தார். இந்த 3ஐயும் மீட்கிறதுக்கு முதல்ல திருதண்டம்னு பற்றினார். காஷாய சோபி கமனீய சிகானிவேசன் தண்டத்ரயோஜ்வலகரம் விமலோபவீதன் உத்யத் தினேச நிபமுல்லசதூர்த்த புன்றம் ரூபம் தவாஸ்து எதிராஜ திருச்சோர்மமாகிரேன்னு கையிலே திருதண்டத்தை ஏந்தினார். அந்த தாட்டி பஞ்சகம்னு ஒரு அழகான 5 ஸ்லோகம் அதில் சொல்லிருக்கார். இப்போ இந்த திருதண்டம் எதுக்கு தெரியுமோ, யாரெல்லாம் தப்பு பண்ணுறாலோ ஓங்கி வைப்பறான், நீண்ட தீபஸ்தம்பம் ஏற்றி வைக்கிறது இல்லையோ, அதை போல வேதம் என்னும் விளக்க இந்த திருதண்டத்துக்கு மேலே ஏற்றி வைப்பறான். அந்த தண்டத்தை பார்த்தாலே தத்துவங்கள் 3, ரகசியங்கள் 3, அதில் பிரதம ரகசியம் திருமந்திரம், அதில் பதங்கள் 3, அதில் முதல் பதம் ஓம், அதில் எழுத்துகள் 3, அதில் தெரிஞ்சின்ற அர்த்தங்கள் 3, இந்த மொத்த 3ஐயும் காப்பாற்றி கொடுக்கத்தானா திருதண்டத்தை பிடிச்சிருக்கார் என்பதைத்தான் அந்த திருதண்ட ஹஸ்தம் உபவீதினம் ஊர்துவபுண்ட ஹஸ்தம். அது ஊர்துவபுண்டத்தை எப்போதும் தரித்திருப்பவராய் உபவீதின ஊர்துவபுண்டவந்தம் திருதண்ட ஹஸ்தம் திரிஜகத் புண்ணிய பலம், 3 ஜகத்தினுடைய புண்ணியத்தின் பலமாய் திருதண்டத்தை ஏந்தி கொண்டு சுவாமி ராமானுஷர் அவதரித்தார். அவர் ஆசேது ஹிமாச்சலம் நடந்து என்ன ஸ்தாபித்து கொடுத்தார், பரமாத்மாவுக்கு ஜீவாத்மா அனன்யார்க சேஷன். இதைத்தான் பேதையர் வேத பொருளிதன் நுண்ணி பிறவன் அன்னன் நோதி எல்லா உயிரும் அகுதென்னு உயிர்கள் மெய்விட்டு ஆதிப்பரனோடு நாம் என்ன சொல்லும் அவ்வல்லரெல்லாம்
வாதில் வென்னான் ராமானுஜனம் மெய்மதி கடலே. ராமானுஜரம் என்னும் மெய்மதி கடலில் நமக்கு என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காராம். எல்லாம் நாரணனன் அறிவாரில்ல உற்றுணர்ந்தே. இந்த ஜீவாத்மாங்கிற சொத்தை உடையவன் நாரணன் தெரிஞ்சுங்கோ. அது தெரியாமல் தவிச்சிருக்கீங்களே. இப்போ அவர் தான் சுவாமி சேஷி, நீங்கள்லாம் அவனுக்கு தாசன் சேஷர்கள் என்கிற உண்மையை நமக்கு புரிய வச்சார். ஏன் அது புரியாது போயிருந்ததுன்னா, கடலளவாய திசையெட்டு நுள்ளும் கலியிருளே மிடதரு காலத்தி ராமானுஷன் மிக்க நான்மறையின் சுடரொளியால் அவ்விருளை துறந்திலனேல் உயிரவுடையவன் நாரணனன் அறிவாரில்ல உற்றுணர்ந்தே. இந்த உயிர்கள் அத்தனை பேருக்கும் உடையவன் நாரணன் என்பதை தெரிஞ்சுக்காமலே உயிர் போயிருக்கும். பல ஜென்மங்கள் கழிச்சிருக்கோம், மீண்டும் மற்றொரு ஜென்மத்தை கழிச்சிருக்கோம். அப்படி இல்லாமல் கலியிருளை போக்கி கலியங்கெடுங் கண்டுகொண்மின் பொலிக 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 போயித்து வல்லுயிர் சாபம் நலியின் நரகமும் நைந்த நமனுக்கிங் ஆதொன்னுமில்லை கலியங்கெடுங் கண்டுகொண்மின் கதழ்வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலிய புகுந்திசபாடி ஆழி உதிரக் கண்டோம் 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 கண்ணுக்கினி என கண்டோம் என்னும் உலகத்திலே கலியிருளை போக்கி கலித்வம்சம்னு சொல்கிறோம் இல்லையோ, அப்படிப்பட்ட திருதண்ட ஹஸ்தராக சுவாமி எழுந்துருள் இருக்கிறார். அப்போ ஓம் நமஹா நாராயணாயாங்கிற அர்த்தத்தை ஏறி அஷ்டாங்க விமானம் திருக்கோட்டியூர்லேருந்து உபதேசித்தாரோ இல்லையோ, அந்த உபதேசித்த சமயம் என்ன கிடைச்சது அவருக்கு? அது எப்படி சொல்லவே கூடாதே. ஆச்சாரியன் திருக்கோட்டியூர் நம்பிகள் அவர் சொல்கிறார், நீர் எப்படி சொல்லலாம்? நான் அவங்க சொல்லிட்டு ஒருத்தருக்கும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேனே, நீ ஏறி சொல்லிட்டீரேனால் இந்த அர்த்தம் இந்த 3 கோடி கிடைச்சாத்தான் ஜீவாத்மா வரவே வருவான். இதை நான் அவனுக்கு இல்லைன்னு சொல்லிட்டேன்னா அவன் பாழாகவே போய்விடுவான். அதனால் இவர்களுடைய பரதுக்கத்தை கண்டு அசகிஷ்ணுவாய், இவர்கள் துக்கப்படுறதை கண்டு பொறுக்க மாட்டாதவராய், கிருபா மாத்திர பிரசன்னாச்சாரியராய், காரை கருணை ராமானுஷர் இக்கடலிடத்தில் ஆரே எறிபவர் நின் அருளின் தன்மை அல்லலுக்கு நேரே உறவிடன் நான் வந்து நீ என்ன உய்த்தவென் நுஞ்சீரே உயிர்க்குயிராய் அடியேற்கு இன்னு தித்திக்குமே என்னும் நிகரன் என் நீசதைக்கு நின் அருளன்கணன் புகழொன்னுமில்லை அருட்கு மகுதே புகழ் புன்மையினோர் பகரும் பெருமை ராமானுஷா இனி நான் பழுதே அகலும் பொருளன் பயனிருவோமு காணவின்னே உம்மால் நான் அடியேனால் நீ. நீர் தேடின்னு வர்றது யாரானு தாழ்ந்த ஒருத்தன் கிடைப்பனா? அவனை சரிப்படுத்தி மோட்சத்துக்கு அழைச்சின்னு போகணும். இருக்கிறதுலேயே தாழ்ந்தவனார் நீர் தேடின்னு வந்தீரா? நான் தான். வேற யாரும் லோகத்தில் தேடினா கூட கிடைக்க மாட்டான். நான் தான் இருக்கிறதுலே தாழ்ந்தவன். இப்போ பாரு, ஒரு வேடிக்கை பாரு. உமக்கு தேட்டான் நான், எனக்கு தேட்டான் நீர். ஏன்னால் எனக்கு உம்மை விட்டால் வழி இல்லை, உம்மை கருணை இருந்தால் தான் மோட்சம் போவேன் அப்படின்னு நினச்சின்னு ஒன்று இருமா பெய்த வேண்டாம். உமக்கும் என்னை விட்டால் வழி கிடையாது தெரியுமோ. எனக்கு எப்படி உம்மை விட்டால் வழி இல்லையோ, உமக்கு என்ன விட்டான்னா ராமானுஜர் நீர் எதுக்கு எனக்குன்னால், நீர் இருக்கிறதே தாழ்ந்தவனை தேடுறோம் இல்லையோ, நான் என்னை விட்ட ஆள் கிடையாது. அதுக்கு நான் தானே லோகத்திலே தாழ்ந்தவன். அப்போ என்னை விட்டுட்டு நீர் எங்கே போக முடியும் சொல்லுமே. நிகர் என்ன என் நேசதைக்கு நின் அருளன்கணன்னி புகழொன்னும் இல்லை. உன் அருள் எங்கிட்ட இருக்கிறத தவிர எனக்கு புகழ் கிடையாது. ஆனால் அருட்கும் அகுதே புகழ். உன் அருள் எதை தேடும்? தாழ்ந்த என்ன தேடும். நான் எதை தேடுவேன்? உன் அருளை தேடுவேன். இப்படி உனக்கு எனக்கு சம்பந்தம் இருக்கிறச்சே பயனிருவோமு காணவின்னே எப்படி நானும் நீரும் பிரிஞ்சு போக முடியும் என்று காரை கருண ராமானுஷனை பார்த்து திருவரங்கத்தை முதனார் ராமானுஷன் 150 பாடியிருக்காருனால் தொலைச்சிட்டு நின்றோம் 3 அனன்யார்க சேஷத்துவம் அனன்ய சரணத்துவம் அனன்ய போக்கியத்துவங்களை தொலைச்சிட்டோம். யாரோ 6 எடுத்துன்னு போயிட்டா. அகங்காரம் மமக்காரம் அதுகள் தான் தூக்கின்னு போயிடுது. இங்கே மகாபலிலாம் இல்லையே. இங்கே மகாபலிக்கு போகிறது இப்போ? ஏன் அகங்காரம் மமக்காரத்துக்கு தான் இத்தனையும் தொலைச்சிட்டேன். அது அத்தனையும் போக்கி ஸ்ரீ மாதவாங்கிரி ஜலஜத்வய நித்த சேவா பிரேமா விலாசய பராங்குஷ பாதபக்தம் காமாதி தோஷகரம் ஆத்மபதாஸ்ரிதானாம் ராமானுஜம் யதிபதியும் பிரணமாமி மூர்த்தனா. காம குரோத லோப மோக மத மாத்சரியங்கள் அனைத்தையும் போக்கினார். சம்சார கடலிலிருந்து வெளியே எடுத்து விட்டார். ஆகவே திரிவிக்கிரம பெருமாள் 3 அடி நிமிர்த்து 3 முக்கியமான நம்முடைய கொள்கைகளை நமக்கு இருக்கிற சொத்தை மீட்டு கொடுத்தாரோ இல்லையோ, அதை போல ராமானுஜரும் திருதண்ட ஹஸ்தராய் கையிலே 3ஐ பற்றி கொண்டு முக்கோல் பிடித்த முனிவராய் பகவராய் தொலைச்ச 3ஐயும் தன் கிரந்தங்களாலும் அனுஷ்டானத்தாலும் மீட்டு கொடுத்தார். அதுதான் 3 3 3 என்கிற திரிவிக்கிரம பெருமாளுடைய வைபவம். இப்போ இந்த 3ஐயும் திருக்கோவிலுக்கு ரூபா உனக்கு வந்தால் அதை உருவத்தோட காட்டுறேன்னு திருவங்கியாழ்வார் சொன்னாரோ இல்லையோ, அந்த திரிவிக்கிரம பெருமானுடைய 3 அடியை காட்டுறேன்னு அவர் சொன்னது. ஆனால் ஆ ஊ மா இந்த 3த்துக்கும் கால் முளைத்து எழுத்தா போலே கால் முளைச்சி எழுந்து நடந்தால் எப்படி இருக்கும்? அப்படித்தான் காட்டில் ராமனும் லக்ஷ்மணனும் சீதையும் நடந்தனர். அக்ரத பிரயோ ராமஹ சீதா மத்தியே சுமத்தியமா பிருஷ்டதஷ்டு தனுஷ்பாணிகி லக்ஷ்மணஹா அனுஜகாம. அகார உகாரம் அகாரம் கால் முளைச்சிது, காட்டில் நடந்தது. அதில் ஆ ராமன் ஊ சீதே மா லக்ஷ்மணன் அப்படிங்கிறது பார்த்துட்டோமோ இல்லையோ. எத்தனை நாடி ராமனை பற்றி பேசினாலும் பேசிகிட்டே இருக்க வேண்டியதுதான்.
அவர் ராமன் தான். ஆபதாம் அபஹர்த்தாரம் தாத்தாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாமியகம். இந்த கருணா காக்குத்சனை அனுபவிக்கணும்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி ரோஷராமர் வேணுமே. பரசுராமரை பற்றி கொஞ்சமான பார்த்து ஒரு சுவாமி பயமாக இருக்குது, என்ன எங்களுக்கே கோபம் அதிகமாக இருக்குது, நான் அவரை பற்றி வேற நீ நிறையா உபன்யாசம்லாம் பண்ணி கேட்டுட்டு இன்னும் நன்னா தூபம் போட்டாப்புல வளர்ந்து படுத்துனா வேண்டாமே. கூடவே ராமானுஜரை கேட்க போகிறோம் இல்லையோ, அது போயிடும். அவரை பார்த்தா என்ன கோபம் வருமோ அதே கோபத்தை சுவாமி போக்கி விடுறாரு. கோக்குல மன்னரை மூவழுகால் ஒரு கூழ் மழுவால் போக்கிய தேவனை போற்றும் புனிதன்னு திருவரங்கத்தமதனார் சாதிக்கிறார். 21 தலைமுறைகளுக்கு க்ஷத்திரியர்கள் அத்தனை பேரையும் பரசுராமர் அழித்தாரோ இல்லையோ, அதே மாதிரி 21 தலைமுறைகளுக்கு பாபங்களை ராமானுஜர் அழிக்கிறார். அது எப்படி க்ஷத்திரியர்கள் அவர் அழிச்சிட்டாரோ எனக்கு இருக்கிற செருக்கு இருமாப்பு பாபங்களை சுவாமி போக்கி விடுறார். இன்னொன்று, பரசுராமர் கையில் பரசு வச்சிருந்தாரோ இல்லையோ, கோடரியை பற்றி பகவத்கீதையில் 15வது அத்தியாயம் ஆரம்பம். அஸ்வத்தமேனம் சுவிரூட மூலம் அசங்க சஸ்திரேன திருடேன சித்வா. இந்த 12வது அத்தியாயம் 15வது அத்தியாயம்லாம் குழந்தைகளுக்கு முதல்ல சந்தை சொல்லுவா. எந்த போட்டி வைக்கணும்னா கூட அது என்னமோ முதல்ல அதை தான் முடிச்சுப்பா. இந்த மற்றெல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கும் இல்லையோ, 12 தேவையில்லை, 13, 14, 15 சொன்ன சின்னது தான். அதில் 15, 20, 22 ஸ்லோகம் தான், ரொம்ப சுலபமாக சொல்லுவா. புருஷோத்தம வித்யா வேறு இருக்கும் இல்லையோ, அதனால் தெரிஞ்சுக்கிறதுக்கு சுலபமாக இருக்கும்னு அதை சொல்லுவா. அதில் இது முதல்ல சொல்கிறார், ஊர்த மூலம் அதஷாக்கம் அஸ்வத்தம் பிராகுர் அவ்வயம். இது ஒரு பெரிய அஸ்வத்த மரம் இருக்குது அர்ஜுனா, பார்த்தியோ? ஒன்றுமே தெரியலையே, எங்கே இருக்குது அஸ்வத்த மரம்னா? இது கண்ணுக்கு தெரிகிற மரம் இல்லை, இந்த மரத்தினுடைய வேர் மேல் லோகத்தில் இருக்குது, கிளையெல்லாம் கீழோகத்தில் இருக்குன்னா. இப்படி தலை கீழே மரம் நான் பார்த்ததே கிடையாது. வேர் கீழே இருக்கும், கிளை மேலே இருக்கும். இது அப்படி இல்லை, படைக்கிறவர் பிரம்மாவோ இல்லையோ, வேர் மேலே இருக்குது. நீங்கள்லாம் படைக்கப்பட்டவாடோ இல்லையோ, இலையும் தழையும் கீழே இருக்குன்னுட்டார். படைக்கிற பிரம்மா மேலே இருக்கார். அதனால தான் அஸ்வத்தமேனம், இந்த மரமானது ஊர்துவ மூலம் மேலே இருக்குது, அத சாக்கம், அதனுடைய சாக்கைகள் கிளைகளும் இலைகளும் கீழே இருக்கு. இப்போ சந்தாம்சி எஸ்ய பர்ணானி, அதனுடைய சந்தஸ் வேதங்கள் எல்லாம் தான் அதுக்கு இருக்கிற பர்ணங்கள். இப்படிப்பட்ட மரம் இருக்கே, திருடமான மரம், சம்சாரம் என்னும் மரம். கண்ணன் அடையாளம் சொல்றார். இந்த மரம்னு நான் எதையோ சொல்லல அர்ஜுனா. அஸ்வத்த ஸ்வ அப்படின்னா நாளைக்குன்னு அர்த்தம். அஸ்வ நாளைங்கிறது இருக்குமா தெரியாது. அதுதான் இந்த சம்சாரத்தின் ஏற்றம். இப்போ நித்திய சம்சாரம். நான் இப்போ 2020க்கு என்ன பண்ணுவேன், 50க்கு என்ன பண்ணுவேன்னு கூட கணக்கு போட்டுட்டே இருப்பேன், திட்டமெல்லாம் போடுவேன். நான் 65க்கு ஓய்வு பெற்ற உடனே மாசாந்திரத்துக்கு ஓய்வூதியம் என்ன வேணுங்கிறது இப்போ கூட பணம் முதலீடு பண்ணிட்டே இருப்பேன். நாளைக்கு இருப்பேன்னா தெரியாது. நன்னா இருக்கேன் சுவாமி, இது என்னைக்கும் 65ங்கிறீர், அதுக்கு மேலே 20 வருஷங்கிறீர், ஆனால் நாளைக்கே தெரியாது என்னால். அதான் ஸ்வோ நஸ்தாஸ்யதி, ஸ்வஹா நாளைக்கு, நஸ்தாஸ்யதி இருக்காது, அஸ்வத்த. அப்போ ஸ்வ ஸ்த அ, ஸ்வ நாளைக்கு, ஸ்த இருக்கிறது, அ இருக்காது. அப்போ நாளைங்கிறதே வருமா விடியுமானே எனக்கு தெரியாது. இதைத்தான் அஸ்வத்த மரம்ங்கிறப்போ இதை முதல்ல அடையாளம் கண்டுகொள்ளணும். இந்த மரத்தை வெட்டி போட அர்ஜுனா. அவன் உடனே சொல்லிட்டான், மரத்தை வெட்டுறது கூடாதுங்கிறாளே, நீர் என்னமோ புதுசாக இப்போ மரத்தை வெட்டுங்கிறீர்னா. ஓஹோ அர்ஜுனா, இலத்தழையோடு இருக்கிற மரத்தை வெட்டு நான் சொல்லலை, இப்போ சம்சாரங்கிற மரத்தை வெட்டுன்னு சொன்னேன். திரும்ப கேட்டா, அதுக்கு கோடரி காம்பு வேணுமே, கோடாலி இருந்தால் தானே வெட்டுவேன். இது அந்த கோடாலிலாம் உபயோகப்படாது, மரக்கோடாரி இரும்பு கோடாரிலாம் உபயோகமே படாது. இது ஒரு தனி கோடால். அஸ்வத்தமேனம் சுவிரூட மூலம், இதனுடைய வேர் நீ நினைக்கிறாப்பெல்லாம் சுலபமாக இல்லை, அசைக்க மாட்டாமல் பாஞ்சிருக்கும். மூலம் ரூಢமூலம் விரூಢமூலம் சுவிரூಢமூலம், எவ்வளவு அழுத்தறார் பாருங்க. அப்படின்னு இந்த சம்சாரங்கிறத கல்லி எரிய பார்த்தா கூட நகராதுன்னு அர்த்தம். எத்தனை பிறவி எடுத்திருக்கேன், அந்தந்த பிறவியில எத்தனை குடும்பத்தாள், அந்தந்த குடும்பத்தாளுக்கு எத்தனை உறவுக்காரா, இப்படி உலகம் முழுக்க எத்தனை குடும்பம் எத்தனை உறவு, இதை போல அனந்த கோடி பிறவி. ஒரு கணக்கு போட்டு இதான் ஒரு படம் போட்டு பார்த்தோம்னு வச்சுங்க, தலை சுத்தின்னு விடுவோம். அவ்வளவு பெரிய உறவு கூட்டம் இது. இப்போ இது இத்தனை ஞாபகத்தோட வாசனையோட வாழ்ந்துட்டு இருக்கேன். அதனால அஸ்வத்தமேனம் சுவிரூட மூலம் அசங்க சஸ்திரேன திருடேன சித்வா. இந்த மரத்தை வெட்டுறதுக்கு நல்ல கோடரி எடுத்துக்கும். கோடரி பலமில்லாத பலகீனமாக இருந்ததுன்னா என்ன தெரியுமா ஆகும்? கட்டியாக பிடிச்சிருந்ததுன்னா நல்லா இருக்கும். பலகீனமாக இருக்கிற கோடரி எடுத்து ஓங்கி மரத்தில் போட்ட உடனே கையில் பிடுங்கிட்டு முகத்தில் அடித்து எம்பிராணம் படும். அது கட்டியாக மட்டும் இல்லைன்னு வச்சுங்க, போட்ட வேகத்தில் எதிர்த்து நடிக்காதா, அது கட்டியாக இருக்கணும் இல்லையோ. அதே போல் உனக்கு இருக்க வேண்டிய வைராக்கியம்தான் கோடரி அர்ஜுனா. வைராக்கியம்ங்கிறது பற்றற்ற தன்மை. அந்த பற்றில்லாத தன்மை நல்லா ஆழமாக இருக்கணும்.
மேலோட்டமாக கார்த்தால பர்த்தாவுக்கும் பத்தினிக்கும் சண்டை, மத்தியான சந்நியாசம்லாம் சொல்லாதே. இதெல்லாம் நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். இப்படி சொல்லிட்டு வந்தியானா உடனே மறுநாள் கார்த்தால சந்நியாசம் போடும், வெள்ளை வெட்டி கட்டிப்பேன். இந்த வைராக்கியத்தை நான் சொல்லவே இல்லை. இப்போ அசங்க சஸ்திரேன திருடேன அசங்க சஸ்திரேன, திருடமான சாஸ்திரத்தை வாசித்து உபதேசத்தை பெற்று பெரியோர்கள் அனுகிரகத்தால் வைராக்கியத்தை வளர்த்துக்கோ, அதுதான் நிற்கும். அதால் ஓங்கி வெட்டு, சம்சாரங்கிற அஸ்வத்த மரம் ஒழிஞ்சே போடும். அதனால தான் அஸ்வத்தமேனம் சுவிரூட மூலம் என்ன பரசுங்கிற கோடரி ஆயுதத்தை வைத்து வெட்டுறதை பற்றி கண்ணன் சொல்லிட்டாரோ இல்லையோ, அந்த கோடரி ஆயுதத்தை கையில் வச்சிருந்தவர் பரசுராமர். ஆனால் அந்த பற்றின்மை வைராக்கியங்கிறத நமக்கு சொல்லிக் கொடுத்தவரே பகவத் ராமானுஜர். ஏன்னா அவர் காஷாயம்பரத்தை தரித்து கொண்டு அந்த கோடரி தான் வைராக்கியம், பகவானை தவிர மற்ற இடத்துல ஆசை வைக்காதீங்கோ, மற்றெல்லாம் மார்பால் மனம் சுழிப்ப மங்கையர் தோள் கைவிட்டு நூற்பால் மனம் வைக்க நொய்விதாம் நாற்பால வேதத்தான் வேங்கடத்தான் விண்ணோர் தொழும் பாதத்தான் பணிந்து. என்ன ஆழ்வாருடைய போஷம், நாற்பால வேதத்தான் திருவேங்கடத்தான், மற்ற எல்லா இடத்துலையும் ஆசையை விடு. அவரிடத்தில் ஆசை வளர வள மற்ற இடத்துல ஆசை தொலைஞ்சுட்டே இருக்கும். இது 2 பேர் கேட்டுக்கிறா. முதலியாண்டான்னு ஒரு சிஷ்யர், கூரத்தாழ்வான்னு ஒரு சிஷ்யர், 2 பேர் பேசின்னு இருக்கா. அதில் ஒருத்தர் சொல்கிறார், உலக இன்பத்தெல்லாம் தொலைச்சுட்டு பகவான்கிட்ட போனோமா, அவர்கிட்ட போயிட்டு அப்புறம் தொலைச்சிக்கலாமா? 2த்தில் எது முன்னாடினா, சுவாமி இப்போ தான் எங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்துக்கு வந்திருக்கீர்கள், அதனால் என்னென்னமோ சொல்லிருந்தீர், இது என்ன எல்லாத்தையும் விட்டுட்டு அவர்கிட்ட போகணுமா அல்லது போயிட்டு விடணுமானால்? கூரத்தாழ்வான் உடனே சொன்னார், எல்லாத்தையும் விட்டுடணும், வைராகியம் வளரணும், விட்ட பிற்பாடு தான் பகவான்கிட்ட போகணும். முதலியாண்டான்னு சொல்கிறார், நீர் ஒருத்தர் தான் போவீர், இப்படி போகணும்னு சொன்னால் அதுக்கு நீர் ஒருத்தர் தான் போவீர், நாங்கள்லாம் போக முடியாது. இப்படி வச்சுக்கோ, பகவானிடத்தில் விருப்பம் வளர வளர மற்றது தன்னடையே விட்டுடும்னு அர்த்தம். இதை விட்டுட்டு அங்கே போக முடியாது. அங்கே பற்ற அதில் ஆசை வளர வளர இதெல்லாம் தானே போயிடும். நம்ம இதை பார்த்துன்னு விடணும்னு நினச்சிருந்தாலும் போகாது. தானே அங்கே ஆசையை வளர்த்துட்டோம்னா இன்னொரு இடத்துல ஈடுபட்டுட்டோம்னா ஒன்று போயிடாதா? அதனால தான் சுவாமி சொன்னார், எல்லாரையும் மறந்துடுவேன், சுலபமாக மறந்துடுவேன். அப்போ அடுத்த வேலைக்கு போன உடனே பழசு மறந்து போச்சு இல்லையா? கல்லூரிக்கு போனால் பள்ளிக்கூடம் மறந்து போயிடும், வேலைக்கு போனால் கல்லூரி மறந்து போயிடும். அதே போல் நம்ம இப்போ பகவானை பிடிச்சிக்க தானே உலக இன்பம் மறந்து போயிடாதா? அதைத்தான் மார்பால் மனம் சுழிப்ப மங்கையர்கோள் கைவிட்டுன்னு சாதிக்கிறார் ராமானுஜர். தன் திருதண்டத்தை பரசுங்கிற ஆயுதமாக பிடித்து கொண்டு நமக்கு இதைத்தான் சொல்லித்தரார். இந்த பரசுவால் ஓங்கி போடும், உன்னுடைய சம்சாரங்கிறது தொலைந்தே போகும். இது பரசுராமரிடத்திலேருந்து நாம் பெற்றுக்கொண்டது. பரசுராமர் ரொம்ப கோபக்காரர், பெரிய வித்தியாசம். ராமானுஜர் கோபமே வராது. அவர் எத்தனை கோபக்காரரோ அத்தனைக்கு இவர் கருணையே உருவானவரோ இல்லையோ. காரணம் என்ன? ராமனன்னோ ராமானுஷருங்கிற பேர் பெற்றிருக்கார். இப்போ திருவிக்கிரமன் உலகத்தை தாவி அளந்தாரோ இல்லையோ, அதுக்கு 2 அடி உபயோகப்படுத்தினார். ராமானுஜர் இந்த வேத உலகத்தையே தாவி அளந்தாரோ இல்லையோ, 2 அடி வச்சிருந்தார். அனைத்து ஞானமும் சத்தியம், சரீராத்ம பாவம், 2 தான் ஒரு கொள்கை. இப்போ இந்த 2 கொள்கையும் வச்சுன்னா அத்தான வேத வாக்கியத்தையும் அளந்துட்டார். சர்வம் ஞானம் சத்தியம், இது ஒன்றை பிடிச்சிருந்தார். பகவானுக்கும் ஜீவர்களுக்கும் சரீராத்ம பாவம். என்னைக்கா இருந்தாலும் கொஞ்சம் சிரமப்பட்டு இத்தனை ஆழமாக அர்த்தம் இருக்குது. எதுக்கு சொல்கிறேன்? அந்த அளவுக்கு தெரிஞ்சுனுட்டோம்னா நமக்கு சலனம் வராது இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் குறைச்சலாக தெரிஞ்சுனோன்னா யாரான்னு சொல்கிறதுக்குள்ள புத்தி சலனப்பட்டு போயிடும். நிறைய பேர் நம்மளை குழப்பறதுக்கே லோகத்தில் நிறைய பேர் இருக்கா. அந்த குழம்புறதை கண்டு நம்ம குழம்பாத இருக்கணுமோ இல்லையோ, ஆழமாக தெரிஞ்சுனுட்டோம்னா இதெல்லாம் என்னமோ சொல்கிறார் சாமி, இதை விட நாம் இன்றைக்கி நிறையா தெரிஞ்சுட்டோம் போல் இருக்கே, இதுதான் உண்மை, விட்டுடு அப்படின்னு அவர் பக்கமே அப்புறம் போக மாட்டோம். இப்படி ஒவ்வொருத்தராக விலகிடுவா நிம்மதி. ஏன்னா நீங்கள் நினச்சி நாங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா அப்போ கல்யாணத்துக்கெல்லாம் ஒழுங்காக போக முடியாது, உறவுக்காரா வீட்டுக்கெல்லாம் போய் சாப்பிட போக முடியாது, அவள்லாம் கோச்சுனுட்டாள்னா கோச்சுக்கிட்டோம், அதுதான் நல்லது. ஏன்னா அவள் எப்போ பார்த்தாலும் என்னை கூட்டுன்னு இருக்கிற வரைக்கும் இந்த புத்தகத்தையே திறக்க முடியல. இவெல்லாம் வேண்டாம், பத்திரிக்கையே வரலன்னா ஒன்று புரிஞ்சுக்கோ, ரொம்ப நிம்மதி. இவா பத்திரிக்கை கொடுத்துட்டு இதுக்கு போனால் அதுக்கு போனால் இங்கே போய்டுறதே. எடுத்த நேரத்தில் கொஞ்சம் நேரம் படிக்கிறதுக்குள்ளே இவா கூப்பிடுறா அவா கூப்பிடுறா. வேண்டாம் சாமி, யாரும் கூப்பிடல, நீரும் வர வேண்டாம், நானும் போகலை அப்படின்னா கோபம் அவனுக்குனால் சர்வேஜனா சுகினோ பவந்து. நான் அதை அவங்ககிட்ட போய் சொல்லலை, இவர்கிட்ட சொல்கிறேன். யார்கிட்ட சொன்னால் ஜகத்தத்தை நன்னா இருக்கணுமோ அவர்கிட்ட சொல்லணுமா? நான் போய் நீ நன்னாரு இவங்ககிட்ட சொன்னதெல்லாம் இருக்க போகிறானா? எங்கே வேரில் ஜலம் கொட்டினா தான் செடி வாழும், எங்கேயோ இலையில ஜலம் கொத்தினாலும் செடி வாழாது. இதை கூரத்தாழ்வான் பண்ணி காட்டினார். அவருடைய நண்பன் ஒருத்தர், ரொம்ப நாள் நண்பர், அவருக்கு ஒரு குழந்தை பிறந்தது. இவர் உடனே குழந்தைய பார்த்து சோபனம் சொல்லி கல்கண்டு சொல்கிறது போகணும் இல்லையோ, நேராக பெரிய பெருமாள் சன்னதியில் போய் நின்றுட்டார். அவர் தர்மபத்தினி ஆண்டாளுக்கு என்ன பண்ணுறாருன்னே புரியல. எதுக்கு அங்கே போய் நிற்கிறீர்? அவள் வீட்டுக்கு போய் புண்ணியவச்சனத்துக்கு போக மாட்டேறானால் நான் எதுக்கு அவன் வீட்டுக்கு போனோம்? ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. யாரோ ஒருத்தன் சிறையில் சிக்கினுட்டான், அவனை சிறையிலேருந்து விடுவிக்கணும்னா சிறைச்சாலைக்கு போய் அவங்ககிட்ட நின்றுட்டு அழ சொல்கிறியா?
இல்லை இது ராஜாட்ட போய் முறையிட்டு சாவி வேண்ட சொல்கிறியா? அங்கே போனால் தானே நடக்கும். இந்த குழந்தை இப்போ பூலோகத்தில் பிறந்துடுத்துனாலே சிறையில் அகப்பட்டுடுத்துன்னு அர்த்தம். இதை வெளியில் கொண்டுறதுக்கு அந்த குழந்தைகிட்ட போய் பிரயோஜனம் இல்லை. அரசனாரோ அவர்கிட்ட போய் நின்னா தான் குழந்தை வெளியில் வரும். அதுக்கு தான் பெரிய பெருமாள்கிட்ட நின்னே அந்த சுவாமி சொல்லியிருக்கணும்னால் என்ன புரிதல் இருக்கவருக்கு இப்போ அப்படின்னு. இது இங்கே போய் பிரயோஜனம் இல்லை, அங்கே போனால் தான் நடக்கும். எங்கே சொன்னால் காரியம் நடக்குமோ அங்கே போய் என்ன சொல்லி ஆகணும். இப்போ நம்ம கண்ணாடியை பார்த்துட்டு இருக்கோம், எனக்கு ஒரு அலங்காரம் பண்ணிக்கணும், நெத்தி நல்லா இட்டுக்கணும். உடனே ஒருத்தன் என்ன பண்ணா, அந்த கண்ணாடிக்கு நெத்திக்கிட்டான். இந்த திருமணம்லாம் போட்டு சீச்சூர்னெல்லாம் போட்டு அதுக்கு நல்லா பூவெல்லாம் சூடி சிங்காரிச்சு என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிட்டான். ஒன்றுமே மாறவே இல்லை இவன் முகம். என்ன ஆச்சு சாமி, உம்மகிட்ட பண்ணா தான் அங்கே மாறும், அங்கே மாறினா இங்கே வருமானா? அதை போல இப்போ பரமாத்மாவுக்கு பிரதிபலிப்பாட்ட நாம் இருக்கோம். என்ன கோலம் மணக்கோலம் நமக்கு பண்ணிட்டாலும் அது ஒன்றும் தெரியாது. அந்த கோலத்தை அவருக்கு பண்ணாதான் அது நம்மகிட்ட தெரியவே தெரியும். ஏன்னா அவர் நிஜமாட்டம் இருக்கார், நம்ம கண்ணாடியினுடைய பிரதிபலிப்பாட்டம் உட்காந்துருக்கோம். மாத்வ சம்பிரதாயத்தில் இது ரொம்ப நல்லா எழுதி வச்சிருக்கா. அப்படின்னா எதுவாக இருந்தாலும் அவருக்கு அலங்காரம் பண்ணணும், பண்ணினா தான் இந்த ஜீவன் இடத்துல தெரியும். நாம் என்ன பண்ணுவோம்னா நமக்கே அலங்காரம் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிருக்கோம், ஏறாது. அங்கே ஏறினா தான் இங்கே ஏறும். அதுக்கு தான் பூ சொல்றச்சே பெரியாழ்வார் என்ன சாதிக்கிறார்? உடுத்து களைந்தனின் பீதகவாடை உடுத்து கலத்ததுண்டு தொடுத்த துழாய் மலர் சூடுமி தொண்டர்களோம். தேவரீர் உடுத்திண்டு களைஞ்ச வேஷ்டியை உடுத்திப்பேன், நீர் சாத்திண்டு களைஞ்சு கொடுத்த புஷ்பத்தை சூடிப்பேன், நீர் சாப்பிட்ட மிச்சத்தை சாப்பிடுவேன். என்ன உமக்கு ஒன்று நடந்ததுன்னா அது எனக்கு நடந்துடும். எனக்கு நடந்ததுக்காக உமக்கு நடக்க போகிறதில்லை, எனக்கே நடக்க போகிறதில்லை. அதனாலே பகவானிடத்தில் ஆசை மிக மிக தானே மற்ற இடத்துல விட்டு போயிடும். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद, प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।